ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் நல்லது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடலை கேட்டு அதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தை கேட்போமா. சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே. நான் தொட்டாலும் வல்லமதா, உன் நிழலின் மீது பட்டாலும் வல்லமதா, உன் வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உன் நிழலின் மீது பட்டாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான், அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான், உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்திச்ச, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கம்பீரமாக ஆண்டவரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா. இந்த உலகத்தில் பாருங்கள், நிறையா நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதற்கு நிறையா காரியங்கள் இருக்கிறது, நிறையா சத்தான ஆகாரம் இருக்கிறது.
ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்மை பலப்படுத்துவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லு, உண்மையிலே கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? பாக்கியவான்களாக இருப்பார். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவ மனுஷன், யாரெல்லாம் கர்த்தருக்குள் பலன் அடைகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற பலன், அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவா. அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதான் சங்கீதக்காரன் சொல்லுவது, உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். பலத்தின் மேல் பலன் அடைந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லா காரியங்களிலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சாதிக்கிறவர்களாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். எந்த காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பலன் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம்? இந்த வேலையை என்னால் முடியாது, என்னால் இதை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதை செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நாம் சில நேரம் எண்ணி விடுகிறோம். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பலமுள்ளவர்களாக இருக்கணும். மோசே கூட ஆண்டவர் தேவ மனுஷனாகிய மோசையை அழைத்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை அழைத்து, நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீ கொண்டு வர வேண்டும், நீ தான் பார்வோன் கிட்ட பேசி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னபோது மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, என்னால் இது எப்படி முடியும்? எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேனே, நான் போய் சொன்னால் அவங்க நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் அவர் பெரிய பராக்கிரமங்களை செய்து ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை காண்பித்து மோசையை கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி கூட சொல்கிறார், ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை, நான் உன்னை தாயின் கருவிலிருந்து நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் ஜனங்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் எப்படி சொல்ல முடியும், நான் சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை அவன் சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் எரேமியாவுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லி, நீ கட்ட வேண்டும், ஜனங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் பலனடைய செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த கிதியோனை அவன் ஆண்டவர் அழைக்கிறார், நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், நீதான் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் அழைத்த போது அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நான் எளிமையாக இருக்கிறேன், என் கோத்திரத்தில் நான் சிறுமையாக இருக்கிறேன், நான் எப்படி ஜனங்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு நீ போ, மீதியானியரை நீ மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க கிதியோனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் யாரெல்லாம் பலவீனத்தோடு என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இதை சாதிக்க முடியாது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை பலனடைய செய்து அவர்களை தான் பூமியிலே சாதிக்கிறவர்களாக வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் எதுவோ, தேவன் இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்ட அவருடைய திட்டம் எதுவோ,
நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே நம்மை சாதிக்கிறவர்களாக மாற்ற வேண்டுதான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்கள் சாதனையாளராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கிரிக்கெட்டு வீரர், ஒரு பெண்மணி, அவங்க சாதனை படைச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாடி ஒரு சாதனையாளராக. அப்படின்னா அவங்க சாட்சி சொல்லியிருக்க, இந்த சாதனை எனக்கு கொடுத்தது இயேசு தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, ஒரு சாதனையை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் நீங்கள் சாதனையாளராக வரணும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நம்முடைய பலத்தினால ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த சாதனையாளர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னால் முடியல, நீங்கள் தான் எனக்கு யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படி என்றால் ஆண்டவர் நம்மை சாதிக்கும்படியாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதினால் நாம் பலன் கொள்ள முடியும் என்று ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது எப்படி தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான், எந்த பலத்தினால் அவன் மேற்கொண்டான்? கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்திருந்தபடினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் அவன் பலன் கொண்டான். ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. அதான் நீதிமொழிகளில் ஞானி சொல்கிறார், கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலன் எதினால்? ஆண்டவருடைய நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதான் தாவீது பாருங்க சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை அந்த பெலிஸ்தன் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான். ஒரு பெரிய ஒரு வாட்டசாட்டமான ஒரு மனுஷன் அவன். பெலிஸ்தன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்யும்படியாக வந்து நிற்கிறான். நீங்கள் என்னிடத்தில் வண்டிக்கு வண்டி வாங்க, ஒரு ஆள் என்னிடத்தில் வாங்க, நான் ஜெயிச்சா நீங்கள் எங்களுக்கு அடிமை, நாங்கள் தோத்துட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு சவாலில் வந்து நிற்கிறான். அந்த இடத்துல தாவீது வந்து நிற்கிறான். பாருங்க, தாவீதுக்கு யுத்தம்னாலே என்னன்னு தெரியாது. யுத்தம் தெரிஞ்சவங்கெல்லாம் பயந்து கலங்கி நிற்கிறாங்க. இவன் இவ்வளோ பெரிய தோற்றமுடையவனாக இருக்கிறானே, 6 முழமும் 1 ஜானும், இவ்வளோ பெரிய வாட்டசாட்டமாக மனிதனாக இருக்கிறானே, இவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் இவன் தேறினவனாக இருக்கிறானே, யுத்த வீரனாக இருக்கிறானே, இவன்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில் சவுல் ராஜா யுத்த வீரரெல்லாம் பயந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த தாவீது வந்து சொல்கிறான், கர்த்தர் என்னை அபிஷேகித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால அவனுக்குள்ள ஒரு பெரிய துணிச்சல். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறானே, தேவனை தூஷிக்கிறானே என்று சொல்லி அவன் சொல்கிறான், நான் போய் இந்த கோலியாத்தை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா.
அவனுக்கு ஒரு தைரியம். கர்த்தர் என்னை வனாந்திரத்தில் என்னை பழக்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்தபோது நான் அந்த ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் நான் தப்புவித்திருக்கிறேன். அதனால் அதை நான் அந்த சிங்கத்தையும் கரடியும் எப்படி கொன்று போட்டேனோ அதுபோல இந்த கோலியாத்தை நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை நான் முறியடிப்பேன் என்று சொல்லி பாருங்க, அவன் யுத்த களத்தில் போய் இறங்குறான். அந்த யுத்த இடத்துல போய் இறங்கி அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. கோலியாத்து எப்படி வரான்? அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும், பாருங்க, பட்டயம் ஈட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அவன் பெரிய ஒரு ஆயுதம் எடுத்துக்கிட்டு வரான். ஆனால் இவனுக்கு என்ன பலன் இருக்குது? எந்த சரீர தோற்றமும் எதுவும் அவ்வளோ கிடையாது. ஆனால் சரீரத்தில் அவனுக்கு யுத்தத்தில் எந்த பழக்கமும் கிடையாது. இவனுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன், அந்த நாமத்தினால நான் உன்னை முறியடிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொல்லணும். இந்த இடத்துல தாவீது ஜெயம் எடுத்தான் என்றால், தாவீது அவன் கர்த்தருடைய நாமத்தில் பலனடைந்தான் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்கிற நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை தேவன் நமக்காக தந்தருளி இருக்கிறார். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண வேண்டுமா? நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசு இயேசு, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிப்பேன் என்று இயேசுவின் நாமத்தை எந்த இடத்துலலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போதே பேய் பிசாசெல்லாம் அப்படியே நடுங்கி போய்விடும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமம் மேலான நாமம். அல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் எல்லா கால்களும் முடங்கும்படியான நாமத்தை ஆண்டவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாமத்தை நாம் சொல்லணும். நம்முடைய ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. 1000 நாமங்கள். ஒரு பாட்டு கூட இருக்குது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி நம்ம பாடுறது? 1000 நாமன்னு சொல்லி ஒரே லைனில் சொல்லி முடிச்சிடறாங்க. நம்ம ஆண்டவருக்கு அவ்வளோ நாமம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாமத்தை நாம் சொல்லணும். ஆபிரகாம் சொல்கிறாரு பாருங்க, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யெகோவா ராஃபா, என் தேவன் எனக்கு சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. இந்த அவருடைய நாமம் தான் அது. யெகோவா ராஃபா என்பது கர்த்தருடைய நாமம். அவருடைய பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். யெகோவா நிசியே, நமக்கு வெற்றி தருகிற தேவன். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் யெகோவா நிசி என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். எல்ரோயி, என்னை காண்பவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும்போது கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நாம் பலன் கொண்டு நம் எல்லாவற்றிலும் நாம் சாதிக்கிறவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய நாமம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு, நான் அப்படியே சம்பவம் சொல்லிகிட்டே போகிறேன். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்தின் வாசலில் ஒரு சப்பானி இருக்கான். அவன் பிறந்தது முதல் அவன் சப்பானி. அவன் பிச்சை எடுக்கும்படியாக அநேகர் கொண்டு வந்து அவனை வாசலில் வைத்தாங்க. அப்பொழுது பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிச்சை எடுக்கிற சப்பானியை உற்று பார்க்குறாங்க. அவனும் பார்க்குறான். யார் சப்பானி? யாரை உற்று பார்க்குறான்? பேதுருவை யோவானையும் உற்று பார்க்க, ஏதாவது தர்மம் பண்ணுவாங்களா, ஏதாவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேதுரு யோவானையும் அந்த சப்பானி உற்று பார்க்குறான். பார்த்தபோது
அந்த அன்னைக்கு பாருங்க, பேதுரு அந்த சப்பானியை பார்த்து, இவனுடைய நிலைமை இப்படி மோசமாக இருக்கிறதே, இந்த மனிதன் இன்னும் எவ்வளோ காலம் இப்படி பலவீனத்தோடு அவனால் எதையும் செய்ய முடியாதபடி இப்படி கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன், வேதம் சொல்லுகிறது, அவன் கால்கள் கரடுகள் பலன் கொண்டு அவன் எழுந்து நடந்து தேவனை துதித்தான். ஹல்லேலூயா! அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அங்கே பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதும், ஒவ்வொரு நாளிலும், நீங்கள் வாகனத்தில் போகும்போதும், எந்த வீட்டில் இருக்கும்போதும், போகும்போது, வரும்போது, வேலை செய்யும்போது இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் பாடும்போது, ஜெபிக்கும்போது கூட இயேசுவின் நாமத்தை சொல்லியே ஏசப்பா, இயேசு ராஜாவே என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் நமக்கு பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! இரண்டாவது வாசியுங்கள், ஆண்டவர் எதினால் நமக்கு பலன் தருகிறார். அதே நாம் வாசித்த சங்கீதத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா! துதி, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா! துதிப்பதினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பலனை தருகிறார். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு பலன் உண்டாகிறது. இரண்டாவது, துதிப்பதினால் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தரை துதிப்பது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்துவது அது ஒரு வெறுமையான காரியம் கிடையாது. ஆண்டவரை துதிக்கிறதுனால ஒரு பெரிய பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா! துதியில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, துதியில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. துதியிலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பவுலும் சீலாவும் பாருங்க, அவங்க சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சுவிசேஷத்து நிமித்தமாக அநேக மக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர்களை சிறைப்பிடித்து அந்த சிறைச்சாலையில் வைத்து அவர்களை அடித்து தொழு மரத்தில் மாட்டி வைத்திருந்த போது கூட அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா! துதிக்கும் போது அங்கே பெரிய ஒரு அசை உண்டான வேதம் சொல்லுகிறது. வாசிங்க அந்த வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, இவங்க எதையுமே செய்யல, கர்த்தரை நோக்கி ஜெபித்து துதித்து கொண்டே இருக்கும்போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைந்து கதவெல்லாம் திறந்து விட்டதாம். ஹல்லேலூயா! அப்படின்னா துதியில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அவ்வளவு தேவனுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவரை துதிக்கணும். பாருங்க, பவுலும் சீலாவும் அவங்க நடு ராத்திரியில் தூங்கிக்கிட்டு அவங்க இருக்காமல் எந்த சூழ்நிலைமையில் அவங்க துதிச்சாங்க? காவலில் பயங்கர அடி, பவுலும் சீலாவுக்கும் பயங்கர அடி, ரத்தம், ஒருவேளை சட்டை சரீரெல்லாம் இரத்தமாக இருந்திருக்கும் போல. அந்த சூழ்நிலைமையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! துதிக்கும்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரமே நடுங்கி அசைந்து கதவெல்லாம் திறக்கப்பட்டது, கைகளில் கட்டப்பட்ட கயிறுகளெல்லாம் கட்டு அவிழ்ந்து போனது. ஹல்லேலூயா! வாழ்க்கையில் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால்
தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் துதிக்கிறோம்? நம்ம ஜெபிக்கும்போது முதலாவது கர்த்தருக்குரிய துதியை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்குரிய மகிமை செலுத்த வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3-4. ஒருவரில் ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து புகையினால் நிறைந்திருந்த ஆலயம் புகையினால் நிறைந்த. பாருங்க என்ன துதிச்சாங்க அவங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 துதித்து கொண்டு இருக்கும் போதே இந்த வாசக்கால்களெல்லாம் நிலைகளெல்லாம் அசைந்ததான். அல்லேலூயா. அப்படின்னா துதியில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது துதித்து பாடும்போது வீட்டில் ஒரு அசை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். ஏதோ பூமி அதிர்ச்சி வந்துட்டு போல எல்லாத்தையும் போட்டு வெளியில் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம். பாருங்கள், ஆண்டவரை துதிக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு அசைவு, ஒரு மாற்றத்தை தேவன் அங்கே செய்கிறார். அல்லேலூயா. துதியில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. தேவனை துதித்து பாடி, அதான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. துதியிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். துதிக்க துதிக்க தேவன் நமக்கு உன்னத பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுடைய காலத்தில் கூட சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தபோது முதலாவது துதிக்கிற பாடகரை அவன் நிறுத்தின போது அந்த இடத்துல சத்துருக்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் மடிந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கின போதே சத்துருக்கள் விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லு. அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் துதிக்கும் போது நாம் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது, என்னை குட்டுகிற சாத்தானா இருக்கிறது, என்னால் இதை தாங்க முடியல, என் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம், இந்த வியாதி என்னால் தாங்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி பவுல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். பவுலுக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம். ஆண்டவரே இந்த வியாதி என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், நான் உன் வியாதியை நீக்கி விடுவேன்னு சொன்னாரா? இல்லை, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி என்றால் கிருபையினாலே கர்த்தர் நம்மை பலனடைய செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், அவருடைய நாமத்தினாலே நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, துதியினாலே, கர்த்தரை துதிக்கிறதுனாலே நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, கிருபையினாலே நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு திரளாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் நாம் காலையில் எழுந்த உடனே அவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் காலையில் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது? பரவாயில்ல, எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. காலையிலே எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் புது கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுனால தான் கிருபையினால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அல்லேலூயா. போன வாரம் கூட சங்கீத புஸ்தகத்தில் நான் சொன்னேன், கிருபையினால் அநேக, பாருங்கள், தாவீது அவன் தகுதியே கிடையாது,
ராஜாவாவதற்கு தகுதியே கிடையாது. ஆனால் அந்த கிருபை தாவீதின் மேலே இருந்ததுனால தான் அவனை ராஜாவாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த கிருபையினாலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக என்ன பிரச்சனைகள், எந்த விதமான போராட்டங்கள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் அந்த கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அவருடைய கிருபை பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கமாலியல் பாதத்தில் அவர் இருந்து வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் படித்தவர். 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். பவுல் ஜெபம் பண்ணி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பவுல் அநேக மக்களுக்கு பவுல் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. வியாதியெல்லாம் சுகமாக இருக்கு. ஆனால் இப்போ பவுலுக்கு ஒரு பெரிய வியாதி, ஒரு பலவீனம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் தாங்க முடியல சொன்ன உடனே 3 தடவை ஜெபிக்கும் போதும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் பலப்படும் போது இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் நம்மால் சாதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சாதிக்கிறவர்களாக அவர் நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பவுல் பாருங்க, அவன் சாதனையாளராக தான் இருந்தான். ஆண்டவருடைய கிருபை தான். 13 நிருபங்களை வேதத்தில் பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இப்படி என்றால் ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த கால வேளையில் எனக்கு உம்முடைய கிருபை தாங்கப்பா, உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். முதலாவது நான் சொன்னேன், அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும்போது பலனடைவீர்கள், துதிப்பதினால் பலனடைவீர்கள். 3வது கிருபையினாலே நீங்கள் பலனடைவீர்கள். பலத்தின் மேல் பலனடைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் செவிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை விசுவாசித்து, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெயமெடுக்க வேண்டும் ஐயா. உமக்குள்ளே பலனடைய வேண்டும் ஆண்டவரே. உம்மை துதிப்பதிலே நாங்கள் பலனடைய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையிலே பலனடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தி, உங்களை பலத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.